வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சம்மருக்கான ரெசிபி தான். இளநீ நொங்கு ஜூஸ். இப்போ நொங்கு நிறைய கிடைக்கிது, இப்போ நல்லாவும் இருக்குது. ஸோ இளநியும் நொங்கையும் சேர்த்து ஒரு ஜூஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது, இந்த கிளைமேட்டுக்கும் நல்லது. நான் 2 இளநீ வாங்கினேன், அதில் 3 டம்ளர் தண்ணி இருந்தது. பட் நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த 2 இளநியில் உள்ள வழுக்க நல்ல வலு உள்ளதாக பார்த்து வாங்கி அந்த வலு எடுத்திருக்கேன். 3 நொங்கு, சின்ன நொங்கா 3 நொங்கு பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இளநீ வலுவை இளநீ ஊற்றியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே மிக்சியில் அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு இந்த நொங்கை சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சுற்று வேணாலும் சுற்றிக்கலாம். இதுவே ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு அது பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். இப்போ நான் இளநீ வலுவையும் இளநியவும் மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இளநியவும் அந்த வலுவையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். இதோட நீங்கள் அந்த நொங்கை கட் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை நொங்கை ஒரு விப்பர் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த நொங்கை ஒரு சுற்று விப்பரில் மட்டும் போட்டேன். இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு சுகரே தேவை இல்லை. அப்படி சப்போஸ் சமயத்தில் இளநீ ஸ்வீட்டாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னு சொன்னால் உடனே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் நம்ம அடிக்கும் போதே ஐஸ் க்யூப்ஸ் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. இப்போ சீசன் நல்லா நொங்கு. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.